It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடலே இணைந்திருக்கின்றோம். இன்னும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். மூவருக்கும் வணக்கம். உறவுகளே, இவ்வாறும் சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விடயங்களை உரையாடலாம் என இருக்கின்றோம். குறிப்பாக மேதின நிகழ்வுகள் முக்கிய அரசியல் கட்சிகள் நடத்தியிருக்கின்றன. அதில் ஓரளவு பெரும்பாலான மக்கள் பல்வேறு கட்சிகளில் கலந்து கொண்டாலும் கூடுதலாக மக்கள் தேசிய சக்திக்கே அதிக மக்கள் கலந்து கொண்டதாக தகவல்கள் இருக்கின்றன. இவற்றை பற்றியும் உரையாடலாம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நடக்கின்ற இந்த சமகால அரசியலிலே எவ்வாறு விடயங்களை தமிழ் மக்கள் எதிர்நோக்கப் போகின்றார்கள் போன்ற விடயங்களையும் பார்க்கலாம். குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பரவலாக பேசப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் சிவலிங்கம், நீங்கள் இவ்வாறு அரசியலை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது இலங்கை அரசியல் மிகவும் சூடுபிடித்திருக்கிற நிலையில் நாங்கள் அங்குள்ள நிலவரங்கள் பற்றி அடிக்கடி விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தேர்தலை கண்காணிக்கின்ற ஒரு சுயாதீன குழுவினருடைய கருத்தின்படி அரசாங்கம் தேர்தல் அண்மிக்கும் வேளையில் பல மக்களின் வாக்குகளை மறைமுகமாக பறிக்கிறதுக்காக சில அரசாங்க சொத்துக்களை மக்களுக்கு விநியோகிப்பதற்கு தயாராகி வருகிறது. உதாரணமாக நீங்கள் அறிஞ்சது போல அரிசி ஈழ மக்களுக்கு வழங்க போவதாக இப்பொழுது அந்த வாக்குறுதி அடிப்படையில் இப்போ ஈழ மக்கள் சிலருக்கு அரிசிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் ஏற்கனவே பேசியது போல உள்ளூராட்சி சபைகளினுடைய அபிவிருத்திக்காக என 10 மில்லியன் ரூபாய்கள் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைக்கும் வழங்கப்பட இருப்பதாகவும், அதை அந்த ஆளுநர் தான் இந்த உள்ளூர் இந்த பணத்தை விநியோகிக்க போகிறார் என்றும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஆளுநர்கள் நீங்கள் அறிந்தபடி ஜனாதிபதியினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். ஆனபடினாலே அவர்கள் அந்த 10 மில்லியன் ரூபாய்களை அரசியல் செல்வாக்குகளை பயன்படுத்துகிற விதத்திலே பயன்படுத்தக்கூடும் என்ற இதெல்லாம் தேர்தல் விதிகளுக்கு முரணானவை. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்காத நிலையில் இது ஒரு வகையிலே ஒரு ஊழல் என்றுதான் நாங்கள் குறிப்பிட முடியும். அது மட்டுமல்ல, சமீபத்தில் அரசாங்கத்தினுடைய சுற்றறிக்கையில் எதிர்வரும் ஜூலைக்கு முதல் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் முடிக்கும்படி ஜனாதிபதி செயலகம் அவர்களுக்கு அறிவுறுத்தலை அனுப்பி இருக்கிறதாக கூறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது அறிந்தபடி இப்பொழுது மலையக தோட்ட தொழிலாளிகளுக்கு நாளாந்தம் 1000 ரூபாயில இருந்து 1700 ரூபாய் என கூறப்படுகிறது. அது ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார். ஆனால் 1000 ரூபாய் சம்பளம் என்பது இதுவரை காலமும் இழுபறிப்பட்டு பாராளுமன்றத்தில் பலவித விவாதங்கள் நடந்த நிலையில இந்த 1000 ரூபாய் கொடுக்கும்போது அவர்கள் தொழிலாளிகள் இந்த கொழுந்து பறிக்கின்ற நிறையை அதிகரிச்சிருக்கிறார்கள். மற்றொரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே அவர்கள் வேலை செய்தால்தான் அவர்கள் அந்த சம்பளத்தை பெற முடியும் என்கின்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுத்தான் அந்த 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அந்த நிலையில் பெரும்பாலான தொழிலாளிகள் அந்த 1000 ரூபாவை பெற முடியாத நிலையில தான் இருக்கிறார்கள். இப்பொழுது அரசாங்கம் 1700 ரூபாய் அறிவிச்ச மறுநாளே முதலாளிமார் சம்மேளனம் தங்களாலே அது வழங்க முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அரசாங்கத்துக்கும் தனியார் துறைக்கும் இடையே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல்ல மே தினம் நடந்திருக்கிறது. மே தின நிகழ்விலை வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேசிய மக்கள் சக்தி, அதாவது அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இலங்கை 4 முக்கியமான இடங்கள்ல அந்த மே தினத்தை கொண்டாடி இருக்கிறது. மாத்திரையில் மிகப்பெரிய அளவில் மக்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எங்கு ஒரு மண்டபத்தில் தன்னுடைய மே தினத்தை நடத்தி இருக்கிறது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கணிசமான தொகையினர் அங்கு சென்றிருப்பதாகவும், ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பொதுஜன பெரமுனவருடைய மேதின கூட்டங்களில் எதிர்பார்த்த சனத்தொகை அங்கு வரவில்லை என்ற செய்திகளும் வந்திருக்கின்றன. ஆனா இந்த பின்னணியில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கலந்து கொள்கிற கூட்டங்களில் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு போகலாம், கட்சி மாறலாம் என்கின்ற செய்திகளை இந்த பத்திரிகை ஊடகங்கள் அதிகளவு வெளியிட்டு வந்திருந்தன. இருந்தாலும் கூட அவ்வாறான ஆச்சரியப்படத்தக்க செய்திகள் எதுவும் வரவில்லை. இருந்த போதிலும் கூட மொன்றாகல பாராளுமன்ற உறுப்பினர் காஷன் ஆவானந்தா என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் பொதுஜன பெரமுனவில், அதாவது பொதுஜன பெரமுனவில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்திக்கு அவர் கட்சி மாறி இருக்கிறார். இது மாதிரி அர்ஜுன ரணதுங்க அவர்கள் மலையகத்தில் நடைபெற்ற தொழிற்சங்க ஊர்வலம் ஒன்றில், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் அழைப்பின் பேரில் அவர் அங்கு கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. திகாம்பரம் அவர்கள் சஜித் பிரேமதாச தலைமையிலான கட்சியின் அந்த கூட்டணியில் இருக்கிறார். பத்திரிகைகளின் கருத்துப்படி அவர் அர்ஜுன ரணதுங்கவும் சஜித் பிரேமதாச தலைமையிலான அந்த கூட்டணியில் இணைந்து கொள்ளக்கூடும் என்கின்ற செய்திகளையும் தந்திருக்கின்றன. இந்த அடிப்படையில இன்னொரு முக்கியமான செய்தி, சமீபத்தில் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பதில் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவாரா என்று கேட்ட போது அவர் நிச்சயமாக தான் போட்டியிடப் போவதாகவும், அது தனக்கு எதுவும் தான் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கட்சியை தேர்ந்தெடுத்ததாகவும், அந்த கட்சி தன்னை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கும் பட்சத்தில் தாம் அதிலே சேவை செய்யறதுக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இது வெளிநாட்டு அழுத்தங்களினுடைய அடிப்படையில் தான் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக வருகிறாரா என்ற கேள்விகள் பல ஊடகங்கள் அந்த கேள்விகளை எழுப்பி இருக்கின்றன. உதாரணமாக மைத்திரிபால சிறிசேன அவர்கள் உளவுத்துறைக்கு வழங்கிய சாட்சியத்தில் இந்தியா தான் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் இருந்ததாக குற்றஞ்சாட்டிய பின்னணியில் இந்த சஜித் விஜயதாச ராஜபக்சவை ஏன் அவர் ஜனாதிபதியாக கொண்டு வந்தார் என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. ஏனெனில் சுதந்திர கட்சிக்குள் பலர் இருக்கின்ற இந்த நிலைமையில் விஜயதாச ராஜபக்சவை ஏன் கொண்டு வந்தார்கள் என்ற சந்தேகங்கள் எழுகின்றன. ஏனெனில் அவர் இப்பொழுது ரணில் அவர்களின் அமைச்சில் நீதி அமைச்சராக இருக்கிறார். ஸ்ரீபால டி சில்வா அவர்கள் சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக இருக்கிறார். எனவே ஒரு ஒரு குழப்பகரமான நிலைமைகள் அங்கு காணப்படுகின்றன. இதுதான் இப்பொழுது தேர்தலை நோக்கிய அரசியலாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். உரையாடல் உங்களுக்கு தெரியும், டிபிசியின் செய்தி சேவை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு காலை மாலையும் ஒளிபரப்பாகி வருது. அது தொடர்பாக உங்கள் எண்ணங்களையும் நேரம் பொழுது பகிர்ந்து கொள்ளுங்கள். தாம் இப்பொழுது அதாவது நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் அவர்களும் பசீல் அவர்களும்
தனித்தனியே சந்தித்ததாக பேசப்படுகிறது. அது தொடர்பாக உத்தியோகபூர்வமான எந்த ஒரு தகவலும் வராட்டி, கூடுதலாக பாராளுமன்ற தேர்தலை அது கடந்த முறை பல முறை பசில் சொல்லியிருக்கின்றார், நிறைய கேட்டிருக்கின்றார். இந்த முறையும் அது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதாக பேசப்படுகிறது. அதேவேளை பொதுஜன பெரமுனையின் மேதின கூட்டத்திலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறும் பொழுது, நாங்கள் ஆதரிக்கின்ற வேட்பாளர் நிச்சயம் வெல்லுவார் என்று கூறினாரே ஒழிய, நாங்கள் தெரிவு செய்கின்ற வேட்பாளர் என்று கூறவில்லை. அதாவது பொதுஜன பெரமுன ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய தயார் இல்லை போல் தெரிகிறது. எவ்வாறு இந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்ற தேர்தல் வருமானது காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறதா நினைக்கிறேன். பாராளுமன்ற தேர்தல் வைக்கிறதுக்கு ஜனாதிபதிகள் முன்பு 2 தடவை பஸ்ஸில் பேசிய பொழுது மறுத்திருக்கின்றார். ஆகவே அதற்கான சந்தர்ப்பங்கள் அருகே வருகின்றதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்படி வந்தால் இல்லையா, அதுக்கான சான்ஸ் இல்லை. ஆகவே ஜனாதிபதி தேர்தலை நோக்கித்தான் அரசாங்கம் போக போகிறது. அதை சிவலிங்கம் கூறியது போல அரசாங்கம் பல முனைப்புகள் ஈடுபட்டு அண்மையில் கூட அந்த கடந்த பாதுகாட்டில் வரவு செலவு திட்டத்தில் வந்த அந்த 10,000 ரூபாய் வழங்குற அரசு உத்தியோகத்தருக்கு வழங்குறது, மற்றது உரிமையா என்ற ஒரு திட்டத்தின் கீழ் காணிகள் பமிட் காணிகள் எல்லாம் உறுதி காணிகளாக வழங்கப்படுவது. அது தொடர்பான பொழுநறுவையில் நடந்த நிகழ்வில் ஜனாதிபதி பங்கு பெற்று மக்களுக்கு காணி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். அந்த திட்டத்திற்கு பிரதேச செயலாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், அதாவது மத்திய அரசின் எல்லா உத்தியோகத்தர்களும் அதை விரைவுபடுத்தி அந்த விடயங்களை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். கூட்டத்திற்கு நீங்கள் வரும்பொழுது காணி இல்லாமல் வந்தவர்கள் கூட்டத்திலிருந்து வெளியே போகும் பொழுது காணி உரிமையாளர்களாக நீங்கள் போவீர்கள் என்ற மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு சிவலிங்கம் குறிப்பிட்டது போல தேர்தலுக்கு உண்மையிலே தேர்தல் விதிகளின்படி தேர்தலை டெக்னிக்கலாக அறிவிக்காமல் இருக்கிறது மாத்திரம்தான் செய்கிறார்களே ஒழிய தேர்தலுக்கான விடயங்களும் இது ஒரு லஞ்சமாக பார்க்கப்பட வேண்டும் என்றுதான் கூறப்படும். ஆனால் இந்த நிலைமையில் தான் இந்த உரிமையா போன்ற விடயங்கள், உரிமையா போன்ற காணியும் வழங்கும் விவரங்கள் சொல்றாங்க. காணி அற்றவர்கள், நிலமற்றவர்கள் வடக்கு கிழக்கில் பல்லாயிரக்கணக்கில் இருக்கின்றார்கள். குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் அங்கு வந்திருக்கக்கூடிய இடம்பெயர்ந்து நிரந்தரமாக அங்கு வசித்துக் கொண்டிருக்கும் மலையக தமிழ் மக்கள் அங்கு வசிப்பவர்கள், மற்றது கிழக்கு மாகாணத்தில் பல இடங்களில் உள்ளவர்கள் எல்லாம் காணி இல்லாமல் வடமாகாணத்தில் கூட வடமராட்சி, வலிகாமம் சில பகுதிகளில் காணி இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த உரிமைய திட்டங்கள் வருகின்றன. இந்த இலங்கையில் நடக்கின்ற எந்த விதமான அபிவிருத்தி தொடர்பாக ஒரு டிக்டாக் தமிழ் அரசியல் இருக்கின்றது என்றுதான் தெரிகின்றது. தமிழ் அரசியல் பேசுபவர்களாக இருப்பது வேறாகத்தான் இருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் திரும்ப திரும்ப கூறுவது போல 3 விடயங்கள்லாம் 3 கேண்டிடேட்ஸ் தான் இருக்கிறார்கள். அதில் முன்னணியில் இன்று வரைக்கும் இருப்பது சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். அவர்களுக்கு இடையில் தான் போட்டி இருக்கின்றது. ரணில் அவர்கள் ராம் குறிப்பிட்டது போல அவர்கள் தங்களது கேண்டிடேட் வெல்லுவார் என்று சொல்லுவது, தங்கள் கேண்டிடேட் யார் என்று சொல்லவில்லை என்று சொல்வது மேலும் ஒரு விடயத்தை மஹிந்த அவர்கள் கூறியிருந்தார். நாமல் ஜனாதிபதி தேர்தல் நிற்பதற்கு இன்னும் காலம் இருக்கின்றது என்று அதையும் கோடி காட்டியிருந்தார். இந்த வகையில் ரணில் ராஜபக்ச தரப்புகள் ஒரு கண்ணையில் தான் இந்த தேர்தலில் நிற்க போகின்றன. ஆகவே இந்த தேர்தலில் உள்ள ஈக்குவேஷன் பொதுமக்களின் கிரகித்தல் பெர்செப்ஷன்ஸ் என்ற அடிப்படையில் ராஜபக்ச தரப்பினருக்கும் சஜித் அவர்களுக்கும் அனுரகுமார் தரப்பினருக்குமான ஒரு போட்டியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். ஜெகநாதன், இப்பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பரவலாக பேசப்படுகிறது. அது தொடர்பாக சிவில் சமூகம், அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டத்தை நேற்று ஒழுங்கு செய்திருந்தது. இப்படியான நிலையிலே இது எவ்வாறு நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை பற்றி இப்பொழுது யோசிப்பது சரியா?
இது இது எந்த விதமான பாதிப்பை அல்லது சாதகத்தை தமிழ் சமூகத்திற்கு ஏற்படுத்தும்? இது கடந்த காலத்துல நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், சில சிவில் சமூகத்தவர்கள் அல்லது இந்த ஊடகத்துறையோட சம்பந்தப்பட்டவர்கள் சிலர் இந்த பொது வேட்பாளர் என்றது குறிப்பாக இந்த தமிழ் மக்களுக்குள்ளே ஒரு ஒரு சிதறி போயிருக்கிற நிலைமையோ ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிறதுன்ற நோக்கத்தோடும் இதன் மூலம் தமிழ் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை எதிர்காலத்துல இந்த 13வது மாகாண சபை இவைகள் என்றது கூட ஒரு உறுதியான வலிமையாக இவைகளை அமுல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்கு அதை கொண்டு போகலாமா அல்லது ஒரு ஒருமித்த கருத்துக்கள்ல இதை கொண்டு செல்லுகிறதுக்கான ஒரு முயற்சி என்ற ரீதியில முன்னெடுக்கப்பட்டது இப்பொழுது அது இன்னொரு கோணத்தை அடைந்திருக்கிறது போல என்னுடைய பார்வைக்கப்படுகிறது. அதாவது வவுனியாவிலே நடந்த 30ஆம் தேதி நடந்ததும் அதை தொடர்ந்து நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலே அரசியல் கட்சி தலைவர்களுடைய கலந்துரையாடலாக இருந்தால் அந்த வவுனியாவில் நடந்த அந்த கலந்துரையாடல குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் உள்ள தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழர் தேசிய முன்னணியினுடைய உறுப்பினர்களாக அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கலாம். அதிலேதான் அவர்கள் ஒரு தீர்மானங்களை எடுத்ததாக என்ன தமிழ் மக்களுடைய சுய நிர்ணயம், தனித்துவம் இவைகள் என்றதுகளை வலியுறுத்தக்கூடிய ரீதியில தீர்மானங்கள் எடுத்ததாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இங்கேதான் ஒரு முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னா, அவர்களுக்கு ஒரு அச்சம் ஒன்று ஏற்படுகிற. கடந்த காலத்துல இந்த கஜேந்திரகுமார் கோஷ்டி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு வந்தவர்களுக்கு ஒரு அச்சம், இது வேறு யாருடைய கையிலே போகுமாக இருந்தால் அது வெளிநாட்டில் உள்ள இந்த கடந்த காலத்திலே புலிகளுடைய ஆதரவாளர்கள் இருக்கிற இன்றைக்கு அந்த முகவர்கள் அரசாங்கத்தினுடைய முகவர்களாக இருக்கிறவர்களும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. அவர்களுடைய ஊக்குவிப்பின் பேரில் இது வேறு யாருடைய கைக்கும் போய்விடக் கூடாது, இது தொடர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்ற நீதியில இந்த கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கிறார்கள். ஏனென்றா பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற உறுதியான கொள்கையை கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் பிறகு என்னத்துக்கு இதுல போய் கதைக்க வேணும், இதை பற்றி எல்லாம் பேச வேணும் என்ற தேவை ஏற்பட்டது. ஆகவே இது இங்கே ஒரு 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 யார் இதுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது, தமிழ் மக்களுக்கு மேல ஆதிக்கம் செலுத்துகிறது தங்களை மீறி போய்விடுமோன்றதுக்கான ஒரு போட்டியாகவும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் நேற்று அரசியல் கட்சிகள் பேசியிருக்கின்றன. அதுல பொது வேட்பாளர்ன்றதை வலியுறுத்துற கருத்துகள் பொதுவாக ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருந்தாலும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அதுக்கு 2 வார காலங்களுக்குள் தாங்கள் அதுக்கான முடிவை, அதாவது தாங்கள் கொள்கை அளவில் அதை ஏற்றுக்கொள்வதாகவும் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாராஜா என்னென்றா இப்பொழுதும் அவர் தான் தலைவராக இருக்கிறார் என்னென்றா தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் உத்தியோகபூர்வமாக இன்னும் தலைவர் பதவியை ஏற்காத நிலைமை, நீதிமன்ற பிரச்சனைகள் இவைகள் என்பதுகள் இருக்கிறபடியா அவர் தான் இப்பொழுதும் தலைவராக இருக்கிறவர் தாங்கள் கொள்கை அளவில் இதை ஏற்றுக்கொள்வதாகவும் அதே நேரத்தில் இதை 2 வாரங்களில கட்சியினுடைய முடிவாக தாங்கள் அதை வெளிப்படுத்துவோம் என்ற ரீதியில அவர் கூறியிருப்பதாகவும் செய்திகள் அறியக்கூடியதாக இருக்கிறதாகவே இந்த குழப்பகரமான நிலைமைகள் அங்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது என்கிறது. ஆனா என்னை பொறுத்தவரை நான் ஒரு கருத்தை அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னென்னா, அந்த ஆரம்பத்திலே முன்னெடுத்த சிலருடைய கருத்துகளின்படி ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு இதன் மூலம் முடியுமாக இருந்தால் அதனை சரியான முறையில் கொண்டு செல்லுவதற்கு, அதாவது இந்த தமிழ் மக்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துறதுக்கு அதனை பாவிக்கிறது இல்லாமல் ஒரு மாற்றான இந்த தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவதற்கு அந்த முயற்சி ஒரு பலன் அளிக்குமாக இருந்தால் அதனை முன்னெடுத்து செல்லுகிறதுல தவறில்லை. ஆனால் இது ஏற்கனவே யார் இந்த தமிழ் மக்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு ஒரு போட்டி நிலைமையும் இதனால உருவாக்கி இருக்கிறத இந்த வவுனியா சந்திப்பும் அதற்கு பிறகு அவர் வெளியிட்ட தீர்மானங்கள்ன்றதுகள் காட்டி நிற்கிறது. என்னடா இந்த யதார்த்தத்துக்கு புறம்பான புறவியல் சூழ்நிலை புரிந்து கொள்ளாத, புவியியலை புரிந்து கொள்ளாத, மக்களினுடைய அபிலாஷைகளை புரிந்து கொள்ளாத வரட்டுத்தனமான அரசியல் தமிழ் மக்களுக்குள்ள இருக்குதுன்றத மீண்டும் இது நிரூபித்திருக்கிறது இவர்களுடைய கருத்துகள். ஆகவே இவைகளை மீறி ஒரு அரசியலுக்கு போகக்கூடிய வழியை இதன் மூலம் ஏற்படுத்த முடியுமா, அல்லது மீண்டும் இதற்குள்ளே மற்ற ஏனையவர்களையும் கொண்டு சென்று அதனை தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை சூனியமாக்க போகிறார்களா என்றது. என்னடா கடந்த காலத்தில் இந்த அரசியலை செய்தவர்கள் எல்லாம் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை முழுக்க சூனியமாக்கினதுகளும் கடைசியாக முள்ளிவாய்க்காலிலே நிர்மாணப்படுத்தப்பட்ட நிலைமையில் தான் உருவாகினது. நான் சொல்றது தமிழ் அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது
மக்களாக இருந்தாலும் சரி எந்த நிலைமைக்கு கொண்டு சென்றார்கள் என்றது, அரசியல் எப்படி நிர்வாணமாக்கப்பட்டதுன்றதை இதுல குறிப்பிட்டு சொல்லத்தான் வேணும். ஆகவே இந்த நிலைமையை மீண்டும் தோற்றுவிக்க போகிறார்களான்றதுகளை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது ஒரு ஆரம்ப நிலைமை தான். இதுல இன்னும் பல கோணங்கள்ல இது அணுகப்பட வேண்டும். இது சம்பந்தமாக மக்களுடைய கருத்துக்கள் அறியப்பட வேண்டும். மக்களுக்கு முன்னுக்கு போய் என்ன கோரிக்கைகளை முன்வைக்க போகிறார்கள்ன்றதுகளை நாங்கள் பார்த்துத்தான் ஒரு முடிவுகளை, இது சம்பந்தமான உறுதியான முடிவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை அளிக்கும் என்றதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து அடுத்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த மே தின ஊர்வலம் சம்பந்தமாக பெரிய தடல்புடலாக இதுவரை ஒரு அரசியல் ரீதியாக என்ன வாய்ப்புகள் ஏற்பட்டது அல்லது என்னத்தை சாதிக்க முற்பட்டார்கள் இந்த அரசியல் கட்சிகள்ன்றதை அடுத்த கட்டத்திலே பேசுவோம். நன்றி. ராம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியலுடைய சிவலிங்கன், அதாவது நீங்கள் கூறியது போன்று விஜயதாச ராஜபக்ச சுதந்திர கட்சியின் உப தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் ஒரு நீதி அமைச்சராக அரசாங்கத்திலே அமைச்சராக இருக்கின்றார். பல்வேறு விவாதங்கள் சிங்கள இணையத்துறைகளிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அரசாங்கத்தில் நீதி அமைச்சராக இருக்கின்றவர் இன்னொரு கட்சியின் உப தலைவர் பதவியை எவ்வாறு எடுப்பார்? அது மட்டுமல்லாமல் எவ்வாறு தான் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கு முயற்சி செய்வார்? அப்படி என்றால் அரசாங்கத்தில் உள்ளே நடக்கின்ற விடயங்களையும் இவர் வெளியே கொண்டு சொல்லலாம் தானே? அது அந்த அரசாங்கத்துக்கு மிக மோசமான பாதிப்பை தானே ஏற்படுத்தும் என்று கேட்கப்படுது. இதை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நீங்கள் குறிப்பிடுவது போல அந்த கேள்வி, அதாவது அரசாங்கத்தின் ரகசியங்களை எதிர்கட்சியை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது தானே, அவர் ராஜினாமா செய்யவில்லைவா வேண்டும் என்ற கேள்விகள் எழுகின்றன. இது ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு மறைமுகமாக ஒன்று புரிகிறது. இது ரணில் விக்ரம அரசாங்க தரப்பினரும் எதிர்கட்சியில இருக்கிற ஒரு பிரிவினரும் இணைஞ்சுதான் இதில் செயற்படுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இப்பொழுதுள்ள சூழலில் தம்பா அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இப்பொழுது ஜேவிபி, சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன மக்களின் ஆதரவை பெற்று வருவதால ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றுக்கிடையே ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் இரண்டு முக்கியமான கட்சிகளும், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போவதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேதின கூட்டத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜேவிபியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் பார்த்து தங்களுக்கு ஆதரவு அளித்து நாட்டின் முன்னேற்றத்தை கொண்டு வரத்துக்கு தன்னுடைய ஒத்துழைக்கும்படி அவர் கேட்டிருக்கிறார். இதன் பின்னணி என்னன்னா, இப்பொழுது சர்வதேச நாணய நிதியம் அந்த பணத்தை 2வது பிரிவை இன்னும் வழங்கவில்லை. இதுக்கு காரணம் அங்கு 3வது பிரிவை இன்னும் வழங்கவில்லை. இதுக்கான பிரதான காரணம் நாட்டு நிலைமைகள் மோசமாக இருக்கிறது. எந்த அரசாங்கம் பதவிக்கு வரும் என்பது நிச்சயம் இல்லை. அது மட்டுமல்ல, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த தாங்கள் பதவிக்கு வந்தால் சர்வதேச நாணய நிதியத்துடனான அந்த உடன்படிக்கையை திருப்பி மீளாய்வு செய்வதற்கு தாங்கள் போவதாக கூறியிருக்கிறார்கள். எனவே இப்ப ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு நெருக்கடியில இருக்கிறார். தன்னால் ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் அடையமாக இருந்தால் அவர் எதிர்பார்த்த எந்த கடன் வசதிகளும் கிடைக்காது. எனவே ஒரு பெரிய நெருக்கடிக்குள் ரணில் விக்ரமசிங்க தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த சமீபத்திலே ஒரு அமெரிக்காவிலிருந்து வெளியான ஒரு அறிக்கையின்படி இவ்வாறான நாடுகள் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளப்படுகின்ற ஒரு சூழல்ல தான் அதிகார வர்க்கம் தன்னுடைய பலத்தை பாவிச்சு தாங்கள் நினைக்கிற பக்கத்துக்கு அந்த அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு போறதுக்கான
வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதுக்குத்தான் அவர்கள் சொல்றார்கள் ஷாக் டாக்டரின் என்ற பெயரில் அது போல வந்திருக்கிறது. இதனை பார்க்கும் பொழுது இலங்கையின் இன்றைக்குள்ள இந்த சூழலை பயன்படுத்தி அதிகார வர்க்கம் வேறு எங்காவது எடுத்துக்கொண்டு போகலாம். அதாவது ஒருவேளை இராணுவ ஆட்சி கொண்டு காண வாய்ப்புகளை, அதாவது ஜேவிபியினர் அதிகாரத்துக்கு வரக்கூடிய பின்புலம் காணப்படுமாக இருந்தால் அவர்கள் வேறு நியாயங்களை கூறி நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு அரசியல் அமைப்பை செயற்படுத்த விடாமல் தடுத்து புதிய நிர்வாகம் ஒன்றை அமைப்பதற்கான யோசனைகளும் வரலாம். இதனுடைய வெளிப்பாடு தான் எதுவுமே நிச்சயம் இல்லாமல் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா அல்லது பாராளுமன்ற தேர்தல் நடக்குமா அல்ல ரெண்டும் ஒன்றாக நடக்குமா என்ற கேள்விதான். என்னுடைய அபிப்பிராயம் ரெண்டு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, ஒரு இராணுவ அரசாங்கம், அதாவது முழுமையாக இராணுவம் இல்லை அப்படின்னும் கூட இராணுவ ஆதரவோடு செயற்படுகின்ற ஒரு அரசாங்கம், இப்பொழுது செயற்படுகின்ற அரசாங்கமே ஒரு வகையில் இராணுவ பக்கபலத்தோடு செயற்படுகின்ற அரசாங்கம். இது அதைவிட மோசமான ஒரு இராணுவ பக்கபலத்தோடு செயற்படக்கூடிய ஒரு அரசு தோற்றம் பெறலாம். இல்லை என்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடைபெற்று புதிய நிலைமைகள், புதிய வாய்ப்புகளுக்கான நிலைமைகள் ஏற்படலாம். ஏனெனில் வெளிநாடுகள் இந்த பாராளுமன்ற தேர்தலும் பொது தேர்தலும் ஒன்றாக நடைபெறுமாக இருந்தால் வெளிநாடுகளினுடைய தலையீடு மிக அதிக அளவில் ஏற்படலாம். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது இப்பொழுது வடகிழக்கிலே செயற்படுகின்ற தமிழ் கட்சிகளில் ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியவில்லை, காண முடியவில்லை. அப்படியான நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக செயற்படுகிறவர்கள் அல்லது வேட்பாளர் தெரிவு செய்யப்படுபவர்கள் தமிழ் கட்சிகளை தனிப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து பேச வேண்டும் என்பது கேட்பது சரியா? அதாவது சஜித் பிரேமதாச அவர்கள் மேடையிலே, அதாவது மக்கள் மனு மன்றத்தில் அவர்கள் மனுவை கையளிக்கும் பொழுது 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன், அது அரசியல் சட்டத்தில் உள்ள விடயம், அது வடக்கு கிழக்குக்கு மட்டுமல்ல முழு இலங்கைக்கும் தேவையான என்பதை அங்கு மட்டும் கூறியது மட்டுமல்லாமல் மேதினத்திலேயும் சிங்கள மக்கள் மத்தியில் வைத்து வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். இப்படியே கூறியதற்கு இல்லை, அவர் அப்படி கூறக்கூடாது, எங்களை அழைத்து பேச வேண்டும் என்று நாம் கூறுவது, தமிழ் கட்சி உறுப்பினர்கள் கூறுவது, நாம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த போகும் என்று கூறிக்கொண்டு போடுவது முரண்பாடான விஷயம் அல்லவா? அப்படி சொல்லுவது முரண்பாடாகத்தான் தோன்றுவது. ஏனென்றால் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துகிறோம் சொல்லுகிற அதே நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களை அழைத்து பேச வேண்டும் என்று சொல்வது, அதாவது இன்னொரு வேட்பாளராக நாங்கள் களமிறங்குகின்ற அதே நேரத்தில் எங்களை நீங்கள் அழைத்து பேச வேண்டும் என்று இருப்பது ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்டா தான் சொல்லுவோம். ஆனா இந்த பொது வேட்பாளரை பற்றி நாங்கள் இன்னும் கூர்மையா பார்க்கணும். இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்து உருவாக்கம் சில மாதங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. முதல்ல சிவில் சமூகத்தினரிடமிருந்து வருவதாகத்தான் இந்த கதைகள் வந்தது. இந்த தமிழ் பேசும் மக்கள் என்ற அரசியல் ஒரு பொது சர்வஜன வாக்கெடுப்பாக அல்லது பொது வாக்கெடுப்பு என்று சொல்லி 1977ஆம் ஆண்டுதான் தமிழர் விடுதலை TUL இதை ஒரு அறிமுகப்படுத்தி அதை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் வென்றார்கள். அதற்கு பின்னர் இந்த பொது வேட்பாளர் என்ற அந்த ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு என்ற ஒரு சந்தர்ப்பம் வரவே இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த 77ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நாங்கள் திரும்பி பார்ப்போமாக இருந்தால் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரு ஒற்றுமைக்கான தமிழர் கூட்டணியாக இருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியாக ஈவன் ஒரு கட்டத்தில் சொந்தமான் டிஜி பொன்னம்பலம் செல்வநாயகம் போன்றவர்கள் ஒன்றாக இணைந்துதான் இதை நோக்கி பரிணமித்து வந்தார். அதாவது ஒரு மக்கள் மத்தியில் ஒற்றுமை இருந்த பொழுதுதான் அந்த சர்வஜன வாக்கெடுப்பு என்ற அந்த கோஷத்தை தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வைத்து போட்டியிட்டு
இன்று வரைக்கும் தமிழ் பேசும் மக்களது போராட்டத்துக்கான ஜனநாயக நியாயாதிக்கம் அவ்வாறான ஒரு வாக்கெடுப்பில் இருந்து வந்தது என்று கூட கூறப்படுகின்ற காலங்களும் இருந்தது. அவ்வாறான நியாயாதிக்கம் நடைமுறையில் எவ்வளவு பயன் தரும் என்றெல்லாம் இன்னொரு விடயம் இருக்கு. அந்த சர்வஜன வாக்கெடுப்பினால் பெறப்படுகின்ற நியாயாதிக்கம் என்பது அந்த கட்டத்தில் இருந்தது. இன்று தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் ஒற்றுமை மிகவும் சீர்குலைந்து போயிருக்கின்றது. ஒன்று. இரண்டாவதாக இந்த தற்பொழுது இந்த பொது வேட்பாளர் என்றதை முன்னணியில் எடுத்துக் கொண்டிருக்கும் குறிப்பிட்டது போல முன்னணியில் எடுத்துக் கொண்டு வரும் கோரிக்கையானது சுய நிர்ணய உரிமை, இறைமையை பாதுகாத்தல், சர்வதேசத்துக்கு நாங்கள் எங்களது இதை சொல்லுவது என்ற அடிப்படையில் அது ஒரு நடைமுறை சாத்தியமற்ற கோரிக்கைகளாக தெரிவது மாத்திரமல்லாமல் அதுக்கான எந்த பாதையும் இல்லாத ஒரு வெற்றி கோரிக்கைகளாக இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவதாக தமிழ் தேசிய தரப்பு என்று சொல்லுகின்ற அந்த அடியிலேயே தமிழ் பேசும் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு நிலைக்கு தான் கொண்டு, அதாவது எந்த மாதிரி 77ஆம் ஆண்டு தமிழர் தரப்புகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பு என்ற பாதையில் இறங்கினார்களோ அதற்கு முரணாக இன்று தமிழ் பேசும் மக்கள் கடுமையாக பிளவுபட்டு இருக்கிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை எடுத்தால் 4 மாவட்ட அம்பாறை தவிர்த்து 4 மாவட்ட அம்பாறை விட்டு பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட 9 லட்சம் வாக்குகள் சஜித் பிரேமதாசாவுக்கு தான் கிடைத்திருக்கின்றன. ஒன்று. இரண்டாவதாக இந்த யுத்தத்தின் பின்னர் நடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள் ராஜபக்ச தரப்பினருக்கு எதிராகத்தான் போயிருக்கின்றன. அதாவது இந்த எதிர்வரும் தேர்தலில் ராஜபக்ச ரணில் தரப்பு ஒன்றாக களமிறங்கி இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு எதிராகத்தான் தமிழ் தரப்பு வாக்குகள் போவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதும் எல்லோருக்கும் தெரியும். இந்த அடிப்படையில் உள்ளுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு ஒற்றுமையின் அளவில் இருப்பதற்கு இன்னொரு குறிகாட்டியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம். தமிழ் பேசும் மக்கள் யாழ்ப்பாணத்துல 8 வாக்காளர்கள்ல சிவி விக்னேஸ்வரன் உட்பட 4 எம்பிக்கள் தான் இந்த பொது வேட்பாளர் கண்ணையில இருக்கிறார்கள். அந்த வெறும் கோரிக்கையை கொண்டு கொண்டிருக்கின்ற தமிழ் காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களது கஜேந்திர பொன்னம்பலம் அவர்களது கட்சி கூட அதற்கு வெளியிட்ட அவர்கள் பரிஷ்கரி பண்றதை போக போகிறாங்க. வன்னியில் பார்த்தாலும் 3 டிஎன்எம்பிக்கள் இருக்கிறார்கள். மற்ற ட்ரிங்கோவில் 4 பேரில் ஒரு ஆள் தான் இருக்கிறார். வெற்றிக்கொலவில் 5 பேரில் 2 பேர் தான் டிஎன்ஏ இருக்கிறார். ஆகவே இந்த ஏற்கனவே கடுமையாக பிளவுபட்டு பலவீனப்பட்டு போயிருக்கும் தமிழ் தரப்பு தமிழ் தேசிய தரப்பு என்று தங்களை கூறிக்கொண்டு தமிழ் பேசும் மக்கள் இந்த பிளவு தேர்தல்களில் இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண போகும். அது வெளிப்பட போகும். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு விஷப்பரீதியாக இருக்குமா என்று கூட பல அவதானிகளால் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஆகவேதான் நீங்கள் கேட்டது போல 13ஆம் திருத்தத்தை பற்றி அல்லது மாகாண சபைகள் தமிழ் பேசும் மக்களுக்கு தீர்வாக இருக்குமானால் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று அனுரகுமார் சொல்லி இருக்கிறார். 2 வேட்பாளர்களும் சொல்லி இருக்கிற தொடர்பாக தமிழ் தரப்புகள் ஒற்றுமையாக தமிழ் தேசிய தரப்பு தேசியமற்ற தரப்பு என்று தமிழ் பேசும் மக்களை பிளவுபடுத்துகிறது. தேசிய தரப்பு என்று சொல்பவர்கள் 15 கட்சிகளாக இருக்கின்றனர். ஆகவே தேசிய தரப்பு என்ற சொல் ஆடலே தமிழ் பேசும் மக்களை பிளவுபடுத்துவதாகத்தான் இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஏற்கனவே நீங்கள் கூறியது போல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மாகாண சபை பயமுண்டாதிருத்தம் பற்றி கூறுகின்றார், அனுரகுமார் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களிடம் நேரடியாக இவர்கள் ஒற்றுமையாக சென்று பேசி அதை அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இடம்பெறப்படுவது மாத்திரமல்லாமல் அதை அர்த்தபூர்வம் உள்ளதாக சிங்கள மக்கள் மத்தியில் அவர்கள் தேர்தலுக்கு முன்னதாக கூறுவதற்கான உந்துதல்களை கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த அடிப்படையில் ஒரு தமிழ் பேசும் மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பதை அல்லது பொது வேட்பாளர் கொண்டு ஒரு மாகாண சபை முறைமை இன்று தமிழ் பேசும் மக்களுக்கு அத்தியாவசியமானது என்ற அடிப்படையில் ஒரு பொது வேட்பாளர் ஒரு ஆளை நியமித்து அதை பிரச்சாரப்பட இவர்கள் அவ்வாறு தேர்தல் விஞ்ஞாபனங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெளிப்படையாக தெளிவாக வரையறுத்து கூறாமல் இருக்கும் பட்சத்தில் கூற மறுக்கும் பட்சத்தில் ஒரு பொது வேட்பாளரை நோக்கி செல்லலாம் என்ற ஒரு பயமுறுத்தலை கொடுப்பது கூட சாத்தியம் ஒரு அனுகூலமானதாக இருக்கலாம். ஆனால் இது அவர்கள் ஒரு பக்கம் கூறுகின்றனர் அது அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை கூட கன்சல்டேட் பண்ணப்பட முடியாமல், அதாவது இதை தொடர்ந்து அவர்களோட பேசி தேர்தல் விஞ்ஞாபனங்கள் இடம்பெற பண்ணி அது
தொடர்பாக அவர்கள் தேசத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சொல்வதன் மூலம் சிங்கள முஸ்லிம் மற்ற இன மக்களுக்கும் 13 திருத்தம் மாநில முறைமையின் முக்கியத்துவம், இலங்கையின் அபிவிருத்திக்கு ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கும் அபிவிருத்திக்கும் அத்தியாவசியமான அந்த விடயங்கள் வெளியில் கொண்டு வரப்படுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த தேர்தலில் தவற விடுகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நாங்கள் எதிர்வரும் வாரங்களில் தொடர்ந்து பார்ப்போம். உறவுகள் கண்டுகொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடலாம். உறவுகளே, எங்களுடைய டிபிசியின் தமிழ் நியூஸ் சேவை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பது. காலையும் மாலையும் எங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஜெகநாதன், நீங்கள் கூறிய போன்று மே தினம் மிக சிறப்பாக இலங்கையிலே நடைபெற்றிருக்கின்றது. ஜனாதிபதி கூட கூறினார், ஒரு ஜனநாயக நாடு, நான் ஒரு ஜனநாயக அற்றவாதி என்கிறீர்கள், நான் ஜனநாயகத்தால் தானே யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் மாத்திரையிலும் இந்த கூட்டங்களை வைக்கிறீர்கள் என்று கூறினார். அது ஒரு வேளைக்கு உண்மையை போல் தெரிகிறது. அப்படியா? இந்த 2000 கோத்தபாய அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு ஏற்பட்ட அந்த காலகட்டத்திலே துவங்கிய கொரோனா தாக்கம், அதை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் என்றதால ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுன்றது கூட ஒரு சிக்கலான நிலைமைகள் இருந்ததிலிருந்து இன்றைக்கு அவைகளிலிருந்து கொஞ்சம் மீண்டு இந்த உலக சர்வதேச நாணய நிதியம் இவைகளிலிருந்து கடன்கள் பெற்றுக் கொள்வதும், அதே நேரத்தில் கூலி தொழிலாளர்களாக தொடர்ந்து இலங்கையிலிருந்து மக்களை வெளியேற்றி அதனை பெருமையாக பேசிக்கொண்டு அதன் மூலம் வருமானம் தேடுகிற நிலைமை, அதாவது நாட்டிலிருந்து மக்களை விற்று பிழைக்கிற அளவுக்கு அதை பெருமையாக பேசுகிற அமைச்சர்கள், எங்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் இவ்வளவு எண்ணிக்கை, இவ்வளவு பணம் வருகிறது என்று சொல்றத போல ஒரு கேவலமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். வேற என்ன வார்த்தையில பேசுறான்னு எனக்கு தெரியல. அப்ப மக்களை விற்று பிழைக்கிற ஒரு ஆட்சியாளர்களாகத்தான் இந்த ஆட்சி இருக்கிறதுல இவர்கள் பெருமை பேசுறதுக்கு ஜனநாயகத்தை கொண்டு வந்தான்னு சொல்றது எந்த அளவுக்கு அதுல அதை ஏற்றுக்கொள்ள முடியும்ன்றது தெரியவில்லை. ஆனால் நிகழ்வுகள் சுமூகமான ரீதியில இன்றைக்கு வரிசைகள் இல்லை, பொருட்களுக்கான தட்டுப்பாடு இல்லை என்ற நிலைமைகள் உருவாகி இருக்கிறதுன்றதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் அது ரணிலால தான் உருவாக்கப்பட்டது அல்லது ரான் தான் கொண்டு வந்தான் என்று சொல்லி அது யார் இருந்தாலும் இந்த நிலைமையைத்தான் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. எதிர்காலத்திலும் இந்த நிலைமை தான் நீடிக்க போகிறது. இப்ப இன்றைக்கு ஜப்பானுடைய முக்கியமான அமைச்சர் இலங்கைக்கு வந்த பொழுது என்ன கூறியிருக்கிறார் அந்த பெண்மணி, அதாவது நீங்கள் இந்த கடன்களை மறுசீரமைப்பு செய்ததுக்கு பிறகுதான் தாங்கள் கடன்களை வழங்குகிறது, ஒத்துழைப்புகளை வழங்குறதுன்றது சம்பந்தமாக அதுக்கான முடிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றதை கூறியிருக்கிறார். இது என்னத்தை காட்டி நிற்கிறது? இலங்கையினுடைய பொருளாதார ரீதியாக இவர்கள் இந்த கடன்களை செலுத்துகிறதுன்றதுல இன்னும் அவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்றது தானே சுட்டி காட்டியிருக்கிறதா வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் இந்த தனியார் நிறுவனங்களுக்கு சேர்ந்து பெற்றுக் கொண்டதாக இருந்தாலும் சரி, கடன் நாடுகளிலிருந்து பெற்றுக்கொண்டதாக இருந்தாலும், சீனாவிடம் இருந்து பெற்றுக்கொண்டதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் நிபந்தனைகளை வைத்துக் கொண்டும் அதனை அறவாக்குகிறதுக்கும், அதே நேரத்தில் தாங்கள் எந்த அளவுக்கு இலங்கையினுடைய ஆதிக்கம் செலுத்தலாம் என்றதுக்கான முயற்சிகளுக்கும் இந்த கடனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுன்றதுல இந்த இழுபறி நிலைமைகள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு உறுதியான அரசாங்கத்தை முதலில் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ரணிலோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தவர் யாரையோ ஆதரவை தொங்கிக் கொண்டிருக்கிற அரசியல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே ஜனாதிபதி தேர்தல், அதை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல்கள் நடத்தப்படத்தான் வேணும் என்று சொன்னா இலங்கையில ஒரு உறுதியான அரசை கொண்டு வருகிறதன் மூலம்தான் இவைகளுக்கான சரியான பதில்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அவர்கள் பரிணமிக்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு பலவீனமாக இருக்கிற நிலைமையில தான் இவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு தண்டிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதே நிலையில் இந்த நிதி நெருக்கடிகள் என்றது ஒரு புறம் இருக்கும் பொழுது எந்த கட்சிகளுமே நான் இந்த மே தினத்தை பெருமளவுக்கு பேசப்பட்டது அல்லது பிரச்சாரமயப்படுத்தப்பட்டது. இந்த மே தினத்தின் மூலம் கட்சிகள் தங்களுடைய பலத்தை காட்டுகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று அதுதான் அவர்கள் செய்தும் இருக்கிறார்கள். அதுல முன்னணியாக ஐக்கிய மக்கள் சக்தி அதை பெருமளவுக்கு தங்களுக்கு ஆதரவு இருக்கிறதாகவும் கூட்டங்களை பல இடங்களில் நடத்துவதன் மூலமும் அதை காட்ட முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா, இவர்கள் எவருமே தொழிலாளர்கள் சம்பந்தமாக பேசுங்க, என்ன நோக்கத்துக்காக இந்த மேதின நடைபெறுகிறதுன்ற நோக்கத்தை பற்றியே அவர்கள் பேசவில்லை. அதுதான் ஆக முக்கியமான விடயம். இந்த மேதினம் என்பது யாரால், ஏன், எதற்காக
அவர்கள் அதனை இந்த மே தினத்தை நிகழ்வை நினைவு கூறுகிறார்கள் அல்லது அதனை என்னத்துக்கு என்ன காரணத்துக்காக இவ்வளவு காலம் இந்த மே தினம் நடைபெற்று வந்திருக்கிறதுன்றது சம்பந்தமாக எந்த கருத்துக்களையும் கூறினதாக தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் பேசியது எல்லாம் நாங்கள் நாட்டை இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுப்போம் என்று, எப்படி மீட்டெடுப்போம் என்றும் கூறவில்லை. எல்லோருமே கூறிய விடயங்கள் நாங்கள் நாட்டை புதிய யுகத்துக்கு கொண்டு செல்வோம், நாட்டை கட்டி எழுப்புவோம், அதுக்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் எப்படி இதனை அதாவது தேசிய பொருளாதாரத்தை எப்படி கட்டி எழுப்ப போகிறோம், மக்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி நாங்கள் இல்லாமல் செய்ய போகிறோம், மக்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு அவர்களுக்கு என்ன மாதிரியான ஆதாரங்களை வாழ்வாதாரத்தை உருவாக்க போகிறோம், இவைகள் என்றது சம்பந்தமாக என்ன ஏதாவது கருத்துக்கள் கூறப்பட்டதா? இப்ப இந்த ரீதியில மீண்டும் மீண்டும் எல்லோராலும் மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய நிலைமைகள் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் தமிழ் அரசியல்வாதிகளும் இன்னொரு விதத்திலே நீங்கள் சொன்ன கதைத்த மாதிரி பொது வேட்பாளர் என்ற இன்னொரு கோணத்திலே அவர்களுடைய பாதை இருக்கிறது. ஏனென்றால் எதுவுமே அடிப்படையாக செய்யக்கூடிய திறனற்ற நிலைமையிலும் அந்நிய நாடுகளினுடைய உதவியை பெற வேண்டிய நிலைமையிலும் அதுக்கிடையில அந்நிய நாடுகளிலிருந்து உதவிகளை பெற வேண்டிய நிர்பந்தத்திலும் இருக்கிற நாட்டிலே இருந்து கொண்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நாட்டை விட்டு விட்டார்கள். இன்னொரு பக்கத்துல புலம்பல். சரியா, நீங்க நாட்டை விற்காமல் அல்லது இதை செய்யாமல் இதுகள் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு தான் எந்த விதமான திட்டமும் இல்லையே. அந்த ரீதியில மக்களை நீங்க அணுகிறதாக தெரியவில்லையே. ஆகவே தொடர்ந்து இலங்கையில் உள்ள மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உறுதியான கட்சி கொள்கை நிலைப்பாடு மக்களுடைய ஆதாரத்தை நிலைநிறுத்துகிறது, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது என்ற ரீதியிலே ஒரு கொள்கை வகுப்பாளர்களாக எதிர்காலத்தில உருவாகுகிறவர்கள் தான் இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். அதிலே இவர்கள் கவனம் செலுத்துறதுக்கோ அல்லதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வார்களா என்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டும் நம்பிக்கை இழந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிற நிலைமையைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். நன்றிதான். முறவர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.